அனைவருக்கும் வணக்கம். வந்தே மாதரம் 150வது ஆண்டு 2 நாட்களாக பாராளுமன்றத்தில் இந்த வந்தே மாதரம் அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை சட்டம் கொண்டு வராங்க. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட வந்தே மாதரத்தை இப்போ அவமதிக்கிறார்கள் சில பேர். அதுக்காக 3 ஆண்டு சிறை தண்டனை. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக ஒரு எழுச்சிமிகு கோஷம் வந்தே மாதரம். இந்த நாடு விடுதலைக்காக போராடியவர்களுடைய தாரக மந்திரம் வந்தே மாதரம். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, வந்தே மாதத்தை திணிக்கிறார்கள் என்று. ஏன் என்று சொன்னால் இவர்களுக்கு தேசபக்திக்கு எவ்வளோ இடைவெளி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுச்சு? அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுன்னு சொன்னாலும் தனி நாடு கேட்டவர்கள் பின்னாலே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இவர்களுக்கும் தேசபக்திக்கு என்ன சம்பந்தம்? என்னைக்காவது தேசத்துக்காக இவர்கள் குரல் கொடுப்பார்கள்? ஒட்டுமொத்த தேசத்திற்காக இந்திய இராணுவத்தை அவமதித்தவர்கள் கனிமொழி அவர்களே வரலாறு சொல்லும். என்ன சொல்கிறாங்க? வந்தே மாதரம் தான் தேச பிரிவினைக்கு வித்திட்டது என்று இந்த ஆர்எஸ்எஸ் சொல்கிறார். கொஞ்சமாக அறிய வேண்டாம். வந்தே மாதர பாடல் தேசத்தை ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தது. ஆர்எஸ்எஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பாதி வீர சாவர்கரும் பாதி வந்தே மாதர பாடல் தான் தேச பிரிவினைக்கு வித்தது. வரலாற்றை நல்லா படித்து பாருங்க. தேச பிரிவினைக்கு காரணமானது முகமது அலி ஜின்னாவும் தேசிய லீக்கும். முஸ்லீம் லீக் தான் காரணம். உங்கள் கருணாநிதி சொன்னார் இல்லையா, சிறு வயதிலே நான் முஸ்லீம் லீக்கினுடைய பச்சை கொடி பிறை கொடியை பிடித்து போராடினேன் என்று சொன்னார். அந்த பிறை கொடி தான் காரணம். இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேண்டும் கேட்டு போராடியவர்கள், தனி நாடு பிரிவினை காரணம் யார்? முஸ்லீம் லீக்கு, முகமது அலி ஜின்னாவ். இது வரலாறு கூடி தெரியாமல் வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் தேசத்துக்கு எழுச்சி தந்தது. குறிப்பாக வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறை தண்டனை விதித்தார்கள், ஆங்கிலேய நீதிபதி. அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொன்ன வார்த்தை சொல்லிக்கார் தெரியுமா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பேசுகின்ற பேச்சிலே அவர் குரலில் வந்தே மாதரம் என்கின்ற அழுத்தம் அதற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. தமிழகத்தில் வந்தே மாதரத்து மூலமாக எழுச்சி வந்தது. குறிப்பாக திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன். ஏன் திருப்பூருக்கு ஒரு பெருமை இருக்குது என்று சொன்னால் கொடிகாத்த குமரன் தான் பெருமை. அந்த கொடிகாத்த குமரனுடைய குரல் என்னவாக இருந்தது? வெள்ளக்காரர்கள் அடித்து கொள்கின்றார்கள், காலில் மிதிக்கிற பூட்ஸ் காலில் கொடியை பிடித்து கொண்டு சொன்ன ஒரே தாரக மந்திரம் வந்தே மாதரம். வந்து சாகும் வரை வந்தே மாதரம். கோடிக்கணக்கான தேசபக்தருடைய தாரக மந்திரம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்று சொன்னால் தாயை வணங்குறது அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? யார் தாயை வணங்கலையோ அவர்கள் இந்த நாட்டில் எப்படி வாழ முடியும்? இந்த நாட்டுடைய பண்பாடு அவங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழகத்தைச் சேர்ந்த 2 எம்பிக்களும் வந்தே மாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறார்கள். வந்தே மாதத்துடைய வரலாறு, தேசத்துடைய வரலாறு, தேசிய பிரிவினை பற்றி தெரியாதவர்கள் வந்தே மாதத்தை நல்லா பாடுங்க. வந்தே மாதம் ஒரு உந்துதல், இந்த நாட்டினுடைய தேசபக்திக்கு உந்துதல். நமக்கு விடுதலைக்கு காரணமானது வந்தே மாதங்கிற கோஷம். ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வந்தே மாதம் 100ஆண்டு விழாவில் நாம் எல்லாரும் வந்தே மாதம் பாடுவோம். உடனே வந்தே மாதம் பாடினா தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறாள் ஒரு கொண்டு வராங்க உடனே. அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த தமிழ் தாய் வாழ்த்து கூடி முழுமையான வாழ்த்து கூடி நீ பாடுறதில்லை. முழுமையான பாடல் பாடணும் என்று சொன்னால் இவர்கள் ஏற்கனவே திராவிட கழகங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பாடாது. ஏன்னா அதுவும் சொல்லுது, இந்த தாய் மண்ணை மதிக்கிறேன், வணங்குகிறேன். அப்போ இதில் வேறுபாடு கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்தும் ஒன்று, தேசிய கீதம் ஒன்று, வந்தே மாதரம் ஒன்று. 1947 அம்பேத்கர் இயக்க அரசு சட்ட பிரகாரம் வந்தே மாதரம் தேசிய கீதமும் ஒன்று தான். அது தேசிய பாடல், இது தேசிய கீதம், அவ்வளோதான். இப்போ அவமதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த 3 ஆண்டு சட்டம் கொண்டு இருக்க கடுங்காவல் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் யாரும் அவமதிக்காமல் வந்தே மாதரத்தை சேர்ந்து பாடுவோம். இந்த தேசத்தை உலகத்தினுடைய வல்லரசாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.